லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். அன்பார்ந்த ஐடிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் இருக்கிறோம். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவனுடைய அரிதான வணக்கங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு முறையிலே இந்த ஆன்மீகம் நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பெல் பட்டன் அழுத்தி ஷேர் பண்ணி எங்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 100வது எபிசோடை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்ல விஷயங்கள் இந்த இதிலே வரும். நீங்கள் ஆரம்பத்தில் எபிசோடு எத்தனை அப்படிங்கிறது கீழே என்னோட நம்பர் வரும். உங்களுடைய ஜாதகங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ சொன்னீங்கன்னா இலவசமாக நாங்கள் பார்த்து அதுக்குரிய பரிகாரங்களை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தெளிவாக கொடுத்து விடுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். போன எபிசோட்ல மேஷம் ரிஷபம் அப்படிங்கிற 2 ராசிகளை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அவர்களுக்குரிய வேலைகள் அவர்களுடைய விஷயங்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக மிதுனம் கடகம் இந்த 2 ராசிகளை பற்றி நம்ம பார்த்து இருக்கிறோம். அதுக்கு முன்பாக போன எபிசோட்ல ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லாம இருக்கோம். என்னன்னா ஆண் ராசி பெண் ராசி, மேஷம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ அந்த 2 லக்னத்திலையும் நடுவில் பிறக்கக்கூடிய ரெண்டு கட்ட லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அர்த்தநாரியாக பிறப்பார்கள் என்றது போன எபிசோடுக்கு முன் எபிசோட்ல நான் பார்த்து கொண்டிருந்தோம். ஆகையினால 3ஆவதாக பார்க்கக்கூடிய விஷயமும் அதே மாதிரிதான். மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி. அப்போ மிதுன ராசிக்காரர்களை மனைவியாக அடைந்தால் கடக ராசிக்காரர்கள் அடங்கி போவார்களா அப்படின்னா ஆமா, உண்மைதான். மிதுனம் ஆண் ராசி, கடகத்தை அவர் திருமணம் செய்ய பெண் ராசிக்குரியவர்களே ஆண் ராசிக்காரர்கள் இல்ல பெண் ராசிக்குரியவர்கள் ஆண் ராசிக்காரர்களாக மாறி இருக்கும்போது அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அங்க என்ன ஆட்சி அப்படின்னா இங்க மதுரை ஆட்சி, இங்க என்ன ஆட்சி அப்படின்னா சிதம்பரம் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில வீட்டுல. சிதம்பரம் ஆட்சினா ஆண் ஆளுகின்றார் அந்த குடும்பத்தைன்னு பேரு. மதுரை ஆட்சினா பெண் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறாள் என்று பெயர். அதனால மிதுனம் கடகம் 2த்தையும் பத்தி நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டது, பேங்க்கு, பிகாம், எம்காம், சிஏ இந்த மாதிரி பெரிய பெரிய கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிப்பவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். டீச்சர்ஸ், பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் இவங்களாம் இருக்கக்கூடிய இடம் மீனராசிக்காரர்களாக இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்களாக இருப்பார்கள். மீனராசின்னு சொல்லிட்டேன், மிதுன ராசிக்காரர்களாக இருப்பார்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கடல் சார்ந்த படிப்புகள், மெரைன் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய மெரைன் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்புகள், அதற்குரிய விஷயங்கள், படிப்பை பாதியிலே விட்டுறது, அறிவை கொண்டு ஜெயிப்பது கடகராசிக்காரர்கள். சில படிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடல் சார்ந்த படிப்புகள், அப்புறம் மீன் வளம் சார்ந்த சம்பந்தப்பட்ட படிப்புகள், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் சம்பந்தப்பட்ட படிப்புகள், இதெல்லாம் சந்திரனுடைய வீடாக இருப்பதனால இந்த மாதிரியான படிப்பு கடகராசிக்காரர்கள் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மிதுன ராசிக்காரர் பற்றி சொல்லிட்டேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான வேலை கிடைக்கும்? டீச்சர் வேலை கிடைக்கும், ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கும், பேங்க்ல போய் கணக்கு வழக்கு எழுதக்கூடிய ஒரு வேலை கிடைக்கும், ஒரு பொன் நகை கடையில போய் கணக்கு எழுதுற வேலை கிடைக்கும், நகை கடையில கணக்கு எழுதுற வேலை கிடைக்கும். கடகராசியை பொறுத்த கடல் சார்ந்து போய் வேலை செய்வார்கள், கடல் கடந்து போய் வேலை செய்வார்கள். பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் கடல் சார்ந்த இடங்களுக்கு பக்கத்திலே தான் இருப்பார்கள். அதே மாதிரி அதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பார்த்துட்டே வரணும். மேஷம் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி, அப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வேலை கிடைக்கும். ரிஷபராசியை பார்த்தீங்கன்னாக்கா நிலம் சார்ந்த ராசி, நிலம் சார்ந்த இடங்கள்ல வேலை கிடைக்கும். மிதுனம் பார்த்தீங்கன்னா காற்று ராசி, காற்று சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அவங்களுக்கு வேலை கிடைக்கும். காற்றுனா துபாய், பெரும்பாலும் புயல் காற்று வீசக்கூடிய ராஜஸ்தான், பாலைவனம் இந்த மாதிரி இடங்கள்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கடல் சார்ந்த இடங்களிலே வீடு கிடைக்கும். அவர் கடல் சார்ந்த படிப்பை படிப்பாங்க. அப்ப நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அவர் உயிர் வாழ்வார்கள் என்று இருக்கிறது. மிதுனமும் கடகமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு படிப்புகளை படித்து அந்த மாதிரியான வேலைகளுக்கு செல்வார்கள். மனக்கணக்கிலே வல்லவர்கள் கடகராசிக்காரர்கள். மனக்கணக்கு போடுவதிலேயே வல்லவர்கள். கையில ஒரு 10,000 இருக்குன்னா அதை இப்படி பண்ணா இப்படி பெருக்கி இப்படி கொடுத்து இப்படி மைனஸ் பண்ணி இவ்வளவு மீதி இருக்கு என் கையில அப்படி வீட்டுக்கு போய் என்னன்னா அந்த பணம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் கையில கொடுத்து சாயந்தரம் எவ்வளவு இருக்குங்க டக்குன்னு கேட்டா டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் யாரு? எந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் அதே மாதிரி கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டதுல ரொம்ப உன்னிப்பா இருப்பாங்க. ஆனா துல்லியமாக எழுதி கணக்கு போடுவார்கள். கடகராசிக்காரர்கள் மனக்கணக்கிலே வந்தவர்கள், புரிஞ்சுக்கோங்க. அப்போ கடகராசிக்காரர்கள் எதிலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ பத்தி நம்ம பேசல. வெறும் ராசிக்குரிய வேலைகள், அவர்களுக்கு எந்த மாதிரியான வேலை கிடைக்கும், அவர்கள் எந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த எபிசோட் போயிட்டு இருக்கு. முதல்ல எபிசோடு என்ன வச்சு மேஷம் ரிஷபத்தை பத்தி பேசணும். இப்ப இந்த எபிசோட்ல மிதுனம் கடகத்தை பத்தி பேசணும். எந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம்.
ஆகையினால இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் கண்காணித்து வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்குரிய வேலைகள் நீங்க செய்யலாம். அப்போ கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் கடல் தாண்டி போவதற்கோ வேறு வேலைகளுக்கு செல்வதற்கோ வெளிநாட்டில் வேலை செய்வதற்கோ நீங்கள் முயற்சி செய்தால் கிடைக்கும். அதர்வன வேதம் என்று சொல்லக்கூடிய நீங்க எது செய்தாலும் தவறே செய்தாலும் அது வெளியே தெரியாமல் போய்விடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால அதுக்காக தவறே செய்யுங்கன்னு சொல்ல வரல, தவறே செய்தாலும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகேண்ணா? இது மாதிரி மிதுன ராசி கடகராசியை பற்றி நம்ம இந்த எபிசோட்ல பார்த்தோம். ஐடிவி சார்பாக அனைத்து அன்பர்களுக்கும் புதுச்சேரியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன் 9597180623. நன்றி, நமஸ்காரம்.